ஹலோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்க, கத்திற்குள்ள விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கு இந்த சுதந்திர தினத்தன்று நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தினுடைய மக்களுக்காக கர்த்தர் அவருடைய வார்த்தை போட்டுக்கிறார். முதலாவது, நம்முடைய இந்திய தேசத்தில் நாம் பிறப்பதற்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம், அதுக்காக நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக, நம்முடைய இராணுவ வீரர்களுக்காக, நம்முடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, மாநிலங்களை ஆளுகிற தலைவர்களுக்காக, மாவட்டங்களை ஆளுகிற தலைவர்களுக்காக, அத்தனை அரசு அதிகாரிகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தரை துதிப்போம். எதுக்காக இவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னா, நம்முடைய தேசத்தை இந்த புதிய சுதந்திர தினத்தை காணும் வரையாக கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகளிலும், ஒவ்வொரு போர்களிலும், ஒவ்வொரு போராட்டங்களிலும் எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ விதமான போராட்டங்கள் இருந்துச்சு. ஆனாலும் இந்த சுதந்திர தினத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திர தினத்துக்கு காரணமான அநேக தலைவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக, நம்முடைய தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கும் கர்த்தர் நினைப்பூட்டுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம், நாம் பயப்பட வேண்டாம், நாம் கலங்க வேண்டாம், மகிழ்ந்து சந்தோஷப்பட, நம்முடைய போராட்டங்களிலிருந்து வெற்றி பெற போகிறோம் என்பதை உணர்த்துகிறார். எனவேதான் மகிழ்ந்து கலிகூற தேவன் நம்மை அழைக்கிறார். இன்னும் அதிகமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க நினைக்கலாம், நம்முடைய தேசம் ஒரு சற்று வித்தியாசமான சூழலில் போய் கொண்டிருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் வருது, ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் வருது, இவ்வளவு அதிகமான போராட்டங்கள் இருக்கு, இவ்வளவு அதிகமான பாடுகள் இருக்கு. ஒருவேளை ஒரு மதத்துல உள்ளவங்க இன்னொரு மதத்தை அழிக்கிறாங்க, ஒரு ஜாதியில் உள்ளவங்க இன்னொரு ஜாதியை அழிக்கிறாங்க, ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ளவங்க இன்னொரு மாநிலத்தில் உள்ளவங்க அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நீங்க பார்த்து கலங்கி கொண்டிருக்கீங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், மகிழ்ந்து கதை கூறுங்கள். ஏன்னா இனிமேல் கர்த்தர் செய்ய போகிறது பெரிய காரியங்களா இருக்க போகிறது. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் இனிமேல் வரப்போகிற சூழ்நிலை சற்று வித்தியாசமாக இருந்தாலும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நமக்கு நடக்கிறது எல்லாம் சற்று வித்தியாசமாக, ஒருவேளை நமக்கு எதிர்மறையான சூழ்நிலைகளாக இருக்கலாம், நம்முடைய தேசத்துக்கு எதிர்மறையான சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனைகள் வரப்போகிறதற்கு உண்டான காரணிகளாய் கூட இருக்கலாம். ஆனா அதை கண்டு பயப்பட வேண்டாம், அதை கண்டு கலங்க வேண்டாம். ஏன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எனவே இந்த சுதந்திர தினத்தை சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் இந்த சுதந்திர தினத்தை ஆசரிப்போம். ஜெய் ஹிந்த். God bless you all.